எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஏர்டெல் ஏர் ஃபைபர் வந்து நீங்கள் புக் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா, அது எப்படி புக் பண்ணணும்? எவ்வளவு பேமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸாக வந்து கொடுக்கணும்? நீங்கள் பேமெண்ட் கொடுத்து அவங்க எத்தனை நாள் கழித்து உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணுவாங்க? அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரில் நிறைய பிளான்ஸ் இருக்குது. என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த பிளான்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து ஏர் ஃபைபரை வந்து நம்ம புக் பண்ணுறது, எப்படி பேமெண்ட் வந்து அவங்களுக்கு அனுப்புறது, அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழித்து நமக்கு வந்து மாட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏர்டெலோட ஏர் ஃபைபர் வேணும் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல 5G நெட்வொர்க் வந்து எடுக்குதா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து 5G வந்து அவைலபிள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து இந்த ஏர் ஃபைபரை வந்து அவங்க கொண்டு வந்து மாட்டுவாங்க. அந்த பிளேஸுக்கு வந்து 5G அவைலபிள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஏர் ஃபைபர் உங்கள் வீட்டில் மாட்டுறதுக்கான அவைலபிளும் உங்களுக்கு இருக்குது, எலிஜிபிள் இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை. ஸோ உங்கள் ஏரியாவுக்கு வந்து எப்போ 5G வருதோ அப்போ தான் வந்து இந்த ஏர் ஃபைபரை வந்து மாட்ட முடியும் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. நீங்கள் ஏர்டெல் ஆப்பில் போய் பார்த்தாலுமே அந்த மாதிரி தான் வந்து காட்டும். கம்மிங் சூன் யுவர் ஏரியா அப்படின்ற மாதிரி தான் காட்டும். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் இடத்துல ஏர்டெலோட 5G நெட்வொர்க் வந்து எடுக்கணும். நீங்கள் வீட்டில் மாட்ட போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து 5G நெட்வொர்க் எடுக்கணும். வீட்டுக்குள்ளே எடுக்கலைன்னா பரவாயில்ல, வீட்டுக்கு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா 5G எடுக்குது அப்படின்னா ஓகே தான். வீட்டுக்குள்ளேருந்து எனக்கு 5G எடுக்கலை, ஆனால் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு எனக்கு 5G எடுக்குது அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மாட்டிக்கலாம். இல்லை நான் வீட்டை விட்டு வெளியே போனாலும் எனக்கு 5G கிடைக்கல, நான் இருக்கிற ஏரியாவில் சுற்றி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு 4G தான் கிடைக்கும், 5G கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ உங்கள் ஏரியாவில் வந்து இந்த ஏர் ஃபைபர் வந்து எலிஜிபிள் கிடையாது, அவைலபிள் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்ததாக செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஏர்டெல் சிம் இருக்கணும். ஏர்டெல் சிம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களால் அந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரை வந்து உங்களால் புக் பண்ண முடியாது. நீங்கள் வந்து வெப்சைட் மூலமாகவும் வந்து புக் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் மூலமாகவும் வந்து நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஏர்டெல் ஆப் வரும். ஸோ அந்த ஏர்டெல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஏர்டெல் மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் கீழே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா நியூ கனெக்ஷன் அப்படின்னு போட்டு ஒய்ஃபை அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஏன்னா நீங்கள் ஏர்டெல் சிம் தான் வச்சுருக்கீங்க, அதே ஏர்டெல் சிம் மூலமாக தான் இந்த ஆப்பில் வந்து லாகினும் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்கள் மொபைல் நம்பரு அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓடிபி வரும், ஓடிபியுமே பார்த்தீங்கன்னா அதுவாகவே எடுத்துக்கும். கீழே ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லொக்கேஷனை வந்து கரெக்டாக செட் பண்ணுங்க அப்படின்ற போல் வந்து கீழே ஒரு மேப் ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் உங்களுடைய ஊர் பேர் இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது லேண்ட்மார்க் இருக்குது, அந்த லேண்ட்மார்க்கெலாம் வந்து கூகுள் மேப்பில் வந்து காட்டும் அப்படின்னா அந்த மாதிரி லேண்ட்மார்க்கை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்களுடைய வீட்டு டோர் நம்பரு இல்லைனா உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமு இதெல்லாம் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதில் காட்டுது அப்படின்னா ஓகே தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் வந்து சரௌண்டு ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே உங்கள் அட்ரஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அட்ரஸ்க்குன்ட்டு நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய்ஃபை அந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக எடுக்காது, நெட்டும் வந்து கிடைக்காது. உங்களுடைய ஆர்டரும் பார்த்திங்கன்னா அகெயின் வந்து கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் தப்பாகிட்டு லொக்கேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. சரிங்களா? அதனால் பார்த்து பொறுமையாக வந்து உங்களுடைய லொக்கேஷனை வந்து கரெக்டாக வந்து மேப்பில் வந்து பிக் பண்ணணும். சரிங்களா? இது வந்து எதுக்காண்டி அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து மாற்றுறதுக்காண்டி தான், இந்த லொக்கேஷனை பார்த்து தான் மாற்றுறவங்க வருவாங்க அப்படின்றதுக்காண்டி கிடையாது. இந்த ஒய்ஃபை ரூட்டரை வந்து உங்களுடைய வீட்டில் மாற்றுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு செட்டப் பண்ணுவாங்க. அந்த செட்டப்பில் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபையில் வந்து கனெக்ட் ஆகணும். அப்படி கனெக்ட் ஆகலைன்னு வைங்களேன் உங்கள் வீட்டுக்கு வந்து அதை மாட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரிங்களா? அதனால் கரெக்டாக வந்து உங்களோட லொக்கேஷனை வந்து கரெக்டாக பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்மிட் அப்படின்னு மட்டும் கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேறு எந்த வேலையுமே இல்லை. அதை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஆஃபீஸ் ரூம்லேருந்தே உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஒரு ஏஜென்ட் வந்து கால் பண்ணுவாங்க. சார் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒய்ஃபைக்கு வந்து நீங்கள் வெப்சைட் வந்து விசிட் பண்ணியிருக்கீங்க, என்ன காரணம், என்ன சார், என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே வந்து இதில் என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா கீழே வந்து லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில்.
ஸோ அந்த பிளானை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிளான் பிடிச்சிருக்குதோ அந்த பிளானை கூட நீங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி பிளான் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அவங்ககிட்டயே கேளுங்க, என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்லாம் எனக்கு கிடைக்கும்னு கேளுங்க. அவங்களே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனல் நம்பரை, அதாவது நீங்கள் லாகின் பண்ண ஏர்டெல் நம்பரை வந்து கேட்பாங்க. அந்த நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க நம்பர்லேருந்து உங்கள் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் சேட் வந்து பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேர், உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய ஜிமெயில் ஐடி இது எல்லாமே வந்து கேட்பாங்க. எதுக்காண்டி அப்படின்னா, அவங்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா, கேஒய்சி வந்து பண்ணுவாங்க. கேஒய்சி பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது இன்ஸ்டாலேஷனுக்கே வரும். சரிங்களா? அதனால் கண்டிப்பான முறையில் கேஒய்சி வந்து பண்ணுவாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு கொடுக்கணும், உங்களுடைய ஜிமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய பேர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ ஆதார் கார்டில் வந்து எந்த அட்ரஸ் வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு கரண்ட்டாக எந்த லொக்கேஷனில் அந்த ஒய்ஃபை தேவைப்படுதோ அந்த லொக்கேஷனை மட்டும் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா போதும், அவங்களே அதில் வந்து செட் பண்ணிக்குவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வந்து நீங்கள் அட்வான்ஸாக அவங்களுக்கு வந்து முன்னக்கூட்டியே கொடுக்கணும். அது எதுக்காண்டி அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சார்ஜுன்னு எதுவுமே வந்து கிடையாது. ஸோ ப்ரீபெய்ட் சிம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதில் ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து ரூ. 1000 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் போஸ்ட்பெய்ட் சிம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பிளான் எடுத்திருக்கீங்களோ அந்த பிளானில் வந்து 3 மாதம் அமௌண்ட்டை வந்து முன்னக்கூட்டியே நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க வந்து ஏர்டெல் கியூஆர் கோடு வந்து அனுப்புவாங்க. நீங்கள் அந்த கியூஆர் கோடை வந்து ஜிபே மூலமாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வந்து ஏர்டெல் கம்பெனிக்கு தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏர்டெல்லேருந்து கால் பண்ணவங்க அவங்க யாருமே வந்து என்னோட பர்சனல் நம்பர் தர்றேன், என்னோட நம்பருக்கு வந்து ஜிபேயில் பணம் அனுப்பிச்சிருங்க அப்படின்ற போல் யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் கம்பெனியோட கியூஆர் கோடு தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் கம்பெனிக்கு தான் பணம் அனுப்பணும். நீங்கள் தயவு செஞ்சு வந்து யாராவது ஏஜென்ட் கேட்டாங்க அப்படின்னு பர்சனலாக அவங்களுக்கு எதுவும் அனுப்பிச்சிடாதீங்க. கம்பெனியோட கியூஆர் கோடை கொடுங்க, நான் கம்பெனிக்கு அனுப்பிச்சிக்கிறேன்னு சொல்லி கம்பெனிக்கு அனுப்புங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 2500 கேட்டாங்க. 3 மாதத்துக்கு உண்டான ரீசார்ஜ் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னக்கூட்டியே கேட்டாங்க ரூ. 2500. நான் ரூ. 2500 கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டெல்லாம் அவங்க பண்ணி முடிச்சிருவாங்க. அவங்களே எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு வந்து கியூஆர் கோடு கொடுப்பாங்க. அந்த கியூஆர் கோடிலேருந்து நம்ம கம்பெனிக்கு பணம் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி மெசேஜ் வந்துடும். இந்த மாதிரி யுவர் ரிக்வெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல், பேமெண்ட்டும் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு மெசேஜ் எல்லாம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியில் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஒரு 24 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரை வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து உங்கள் வீட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா பிளானும் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து காலை கட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அடுத்ததாக நீங்கள் பணம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ நீங்கள் பணம் கட்டின அன்றைக்கே உங்கள் வீட்டுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக வருவாங்க. அப்படி இல்லைன்னா மறுநாள் கூட டைம் ஆகும். அப்படி ஒரு வேளை இன்றைக்கோ இல்லை மறுநாளோ வரல அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து யார் உங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணாங்களோ அவங்ககிட்டயே வந்து கேளுங்க. இன்னும் எனக்கு வந்து இந்த ஏர் ஃபைபரை வந்து மாற்றுறதுக்கு யாருமே கால் பண்ணலை, யாருமே வரலைன்னு அவங்ககிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களே வந்து உங்களுக்காண்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணி உடனே வந்து குயிக்காக வந்து உங்கள் வீட்டில் வந்து மாற்றுறதுக்காக அவங்களே வந்து பேசுவாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நீங்கள் ஏர்டெல்லோட ஏர் ஃபைபரை வந்து புக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எனக்கு நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ தீபாவளி ஆஃபர்னு சொல்லி எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க ஏர்டெல் ஏர் ஃபைபருக்கு. ஸோ நானுமே வந்து பணமெல்லாம் கொடுத்துட்டேன். பணமெல்லாம் கொடுத்து என்னோடய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். எல்லாமே கொடுத்து ஏர்டெல் ஆப்பில் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக்கிங் லிங்க் வந்து கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஏர்டெல் ஆப்பே ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிட்டாங்களா பண்ணலையா அப்படின்ற மாதிரி அதிலே வந்து காட்டியிருப்பாங்க. பேமெண்ட்டெல்லாம் நம்ம கட்டினதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிலே காட்டும். பேமெண்ட்டெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஏர்டெல் ஆப்லேயே வந்து காட்டும். ஸோ நான் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட பண்ணவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, என்னுடைய பின்கோடை வந்து நான் கரெக்டாக தான் சொல்லியிருந்தேன். ஸோ கோயில்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஸோ என்னோடய பின் நம்பரை வந்து நான் கரெக்டாக தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் ராமநாதபுரத்துக்கு வந்து பின்கோடை வந்து மாற்றி டைப் பண்ணிட்டார். ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நேராக ராமநாதபுரத்துக்கு போயிடுச்சு அந்த ஆர்ட்ரு. ஸோ அதனால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற போல் நான் கிட்டத்தட்ட இதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 10 நாள் வந்து டைம் ஆயிடுச்சு. 10 நாள் லேட் ஆயிடுச்சு. எனக்கு அது வரைக்குமே யாருமே வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண வரவே இல்லை. ஸோ நான் டெய்லி ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த இன்றைக்கி வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துடுவாங்க, நாளை கழிச்சு வந்துடுவாங்கன்னு இப்படியே 10 நாள் இழுத்தடிச்சிட்டாங்க. கடைசி என்னன்னு செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. ஸோ என்னோடய ஏரியா பின்கோடு அடிக்காமல் வேறு ஏதோ பின்கோடை மாற்றி அடித்ததுனால அது ராமநாதபுரத்துக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் வேறு ஒரு ஏஜென்ட் வந்து என்னை கூப்பிட்டாரு.
ஸோ அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு ஏர் ஃபைபர் வந்து புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, புக் பண்ணலாங்களான்னு கேட்டார். சார் நான் ஏற்கனவே வந்து புக் பண்ணிட்டேன், 10 நாள் ஆயிடுச்சு, பேமெண்ட்டும் கொடுத்துட்டேன், எனக்கு இன்ஸ்டாலேஷன் யாருமே பண்ணலை அப்படின்ற போல சொல்லியிருந்தேன். நான் சொன்ன டீட்டெயில் வச்சு அவர் வந்து செக் பண்ணார். செக் பண்ணிவிட்டு, சார் உங்கள் டீட்டெயில் எல்லாம் செக் பண்ணும்போது உங்களுடைய ஏரியா பின்கோடு வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, அதனால் அது வந்து ராமநாதபுரத்துக்கு மாறி போயிடுச்சு, அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது சார், அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணணும், கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக வேணால் என்கிட்ட புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்லை சார் நான் என்கிட்ட இருந்ததாக அந்த 2500 தான், அதையும் நான் அட்வான்ஸ் பேமெண்ட்டாக அதில் கட்டிட்டேன், அப்படி நீங்கள் கேன்சல் வேணால் பண்ணுங்கள், அது வேணால் எனக்கு ரீஃபண்ட் வரட்டும், ரீஃபண்ட் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன், நான் என்னோடய கை காசு போட்டு நான் உங்களுக்கு வந்து புக் பண்ணிடுறேன், என்னோடய கை காசு வந்து 2500 என்னோடய கை காசை போட்டு நான் உங்களுக்காண்டி புக் பண்ணிடுறேன், அது உங்களுக்கு நாளைக்கே வந்து இன்ஸ்டாலேஷன் உங்கள் வீட்டில் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு அந்த கேன்சல் ஆன ஆர்டரு உங்களுக்கு எப்போ அந்த 2500 ரீஃபவுண்ட் ஆகுதோ, ரீஃபவுண்ட் ஆனதுக்கப்புறம் என்னுடைய ஜிபே நம்பருக்கு வந்து அந்த பணத்தை வந்து எனக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்ற போல் சொன்னார். ஓகே, ரொம்ப நல்ல மனுஷனாக இருப்பார் போல், அவருடைய கை காசு போட்டு கூட நமக்கு புக் பண்ணி தராரே அப்படின்ட்டு, ஓகே சார் பண்ணுங்க அப்படின்னேன். ஸோ அவருமே பண்ணிட்டாரு. எனக்குமே பார்த்தீங்கன்னா புக் பண்ண மறுநாளே வந்து என் வீட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ஒரு 2 நாளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த கேன்சல் ஆன ஆர்டரு ரீஃபவுண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட 4 நாள் ஆச்சு, இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வரல. அவங்க 7 நாள் வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ 7 நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து அது ஏறுதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் அவங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நீங்கள் வந்து ஏர் ஃபைபர் வந்து புக் பண்ண முடியும். ஸோ எனக்கு நடந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு வந்து தப்பாக போட்டார். அதனால் நீங்கள் பின்கோடு சொல்லும் போது கரெக்டாக சொல்லுங்கள், உங்களுடைய அட்ரஸை வந்து கரெக்டாக சொல்லுங்கள், உங்களுடைய கரண்ட் லொக்கேஷனை வந்து வாட்ஸ்அப்லேயே அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருங்க. அவங்களே பார்த்து மேப்பில் வந்து அவங்களே செட் பண்ணிக்கிட்டோம், நீங்கள் எதாவது ஆப்பில் செட் பண்ண வேண்டாம். உங்களுடைய கரண்ட் லொக்கேஷன் என்னவோ அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கே அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனை பார்த்து அவங்களே வந்து அவங்க ஆப்பில் வந்து அவங்களே செட் பண்ணிக்குவாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளேயே உங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிடுவாங்க. ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்த பிளானில் டிடிஹெச் கொடுக்குறாங்க, 40 MBPS ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இன்டர்நெட் வந்து கொடுக்குறாங்க. நம்ம மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டிடிஹெச்சில் ஓடுற எல்லா லைவ் டிவி சேனல்ஸுமே வந்து நம்மளுடைய ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப் வழியாக கூட நம்மளால் பார்த்துக்க முடியும். வீட்டில் இருந்து தான் நம்ம டிவி பார்க்கணும் அப்படின்னு இல்லை, நம்மளுடைய மொபைலில் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்பை கூட நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எங்கேருந்து வேணாலுமே வந்து டிவி சேனல்ஸாக லைவ் சேனல்ஸாக நம்ம மொபைல்லேயே வந்து பார்த்துக்க முடியும். ஏன்னா டிடிஹெச்க்கு ரீசார்ஜ் பண்ணி வேஸ்ட் ஆகணுமா அப்படின்னு சொல்லி மொபைல்லேயே பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ ஜியோவை வந்து கம்பேர் பண்ணையில் ஏர்டெல் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் தெரியுது. ஏன்னா குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணி குயிக்காக வந்து எல்லாமே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஜியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி புக் பண்ணோம் அப்படின்னா அது மாத கணக்கில் வருஷ கணக்கிலலாம் வந்து இழுத்தடிக்கிறதா நானே நிறையா யூடியூப் சேனலெல்லாம் வந்து பார்த்துருக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஜியோ மாட்டோன்னா மாட்டுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஜியோவில் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்ற போல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜியோவுக்கு போங்க. ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாலையும் எல்லா ஊர்லேயுமே வந்து எனக்கு மறுநாளே மாட்டி கொடுத்த மாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே மாட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இருக்கிற ஏரியாவில் ஏர்டெல்லோட ஏஜென்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, குயிக்காக வந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுடைய ஊரில் உங்களுடைய ஏரியாவில் அவங்க எந்த மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் ஏரியாவில் எல்லாமே கரெக்டாக நல்லபடியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஏரியாவில் எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக தான் போயிட்டுருக்குது. உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனைகள் இந்த ஏர்டெல் மூலமாக வந்துருந்துச்சு அப்படின்னா அது என்ன சோதனை அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்களும் ஏர்டெல்லில் வந்து ஏர் ஃபைபர் வந்து புக் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா ஏர்டெல் ஆப் மூலமாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.